வணக்கம். இந்த பதிவை கொடுப்பது ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற தளம். இந்த பதிவு ஒரு குழந்தையின் ஆண் பெண் பாலினத்தை நிர்மாணிப்பது யார் என்பது பற்றியது. ஒரு ஆணின் விந்து உயிர் கொண்டது. ஒரு பெண் அந்த உயிர் கொண்ட விந்தை தனது முட்டையாகிய உடலுடன் சேர்த்து உயிரும் உடலும் கொண்ட குழந்தையை உருவாக்குகிறார். இதுதான் ஒரு குழந்தை பிறப்பின் இரகசியம். பிறக்கும் குழந்தையின் ஆண் பெண் பாலினத்தை தாய் தந்தையார்களின் குரோமோசோம்களால் தீர்மானிக்கப்படுகிறது. குரோமோசோம் என்ற வார்த்தை பற்றி மலைக்க வேண்டாம். குரோமோசோம் என்பது மனிதர்கள் செல்லில் உள்ள ஒரு புரதச்சத்தால் ஆன நூல் போன்ற முக்கியமான கட்டமைப்பு. குரோமோசோம்களிடம் உள்ள ஜீன்கள் என்ற மரணுக்கள்தான் பாரம்பரிய இயல்புகளாகிய உடல், நிறம், குணநலன்கள், சில வகை புற்றுநோய்கள், மனோபாவம், சில வகை வலிப்பு நோய்களை கடத்துகிறது. ஜீன்கள் என்ற மரபணுக்கள் பற்றி வேறு ஒரு பதிவு போடுகிறேன். இனி நமது பாலின நிர்ணயம் பற்றி பார்ப்போம். மனித உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் 46 குரோமோசோம்கள் இருக்கும். ஒரு நபர் 23 குரோமோசோம்கள் தாயிடமிருந்தும் மற்ற பாதி 23 குரோமோசோம்களை தந்தையிடமிருந்து பெறுகின்றனர். இந்த 46 குரோமோசோம்களில் 2 குரோமோசோம்கள்தான் ஆண் பெண் குழந்தைகள் உருவாக காரணமாக உள்ள பாலியல் குரோமோசோம்கள். ஆண்களுக்கு 46 குரோமோசோம்களில் XY என்ற 2 பாலியல் குரோமோசோம்கள் இருக்கும். அதேபோல் ஒரு பெண்ணிடம் XX என்ற 2 பாலியல் குரோமோசோம்கள் இருக்கும். தந்தையின் விந்துவில் உள்ள XY குரோமோசோம்களிலிருந்து ஒரு குரோமோசோமும் தாயிடையின் கருமுட்டையில் உள்ள X குரோமோசோம்களிலிருந்து ஒரு குரோமோசோமும் பெற்று ஒரு குழந்தை கரு உருவாகிறது. ஒரு ஆணின் Y குரோமோசோமும் பெண்ணின் X குரோமோசோமும் சேர்ந்து ஆண் குழந்தை உருவாகும். ஒரு ஆணின் X குரோமோசோமும் பெண்ணின் X குரோமோசோமும் சேர்ந்து பெண் குழந்தை உருவாகும். மூளையைப் போட்டு கசக்க வேண்டாம். ஏன் சுற்றுவளைத்துப் பேசுவானேன்? ஆண்களிடம்தான் ஆண் குழந்தையை உருவாக்கும் Y குரோமோசோமும் பெண் குழந்தையை உருவாகும் X குரோமோசோமும் உள்ளன. பெண்களிடம் ஆண் குழந்தையை உருவாக்கும் Y குரோமோசோமும் கிடையாது. ஆகவே ஆண்கள்தான் பிறக்கும் குழந்தையின் ஆண் பெண் இனத்தை நிர்ணயிக்கிறார்கள். பொதுவாக பெண் குழந்தைகள் அதிகம் பிறந்தால் பெண்களை காரணம் சொல்லுவார்கள். அதனால் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த பதிவு மரணமில்லா ஆரோக்கியமான வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் நமது உடலில் ஓடும் மின்சாரம் பற்றியது. கண்டிப்பாக பார்க்க எங்கள் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.